நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் தான் இருக்கு. எல்லாருக்கும் பயம் இருக்கும். நம்மளால சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பயம் அது காமனான பயம் தான் அது. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு மறு வாசிப்பு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு கழுவு பார்வை அனைத்து சப்ஜெக்ட்லயும் நீங்க படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல்ல எல்லா சப்ஜெக்ட், அதாவது டிஎன்பி சிலபஸ் வைஸ் டாபிக்கும் ஈஸியா கவர் பண்ணி சொல்ல போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வேதியியல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பி சிலபஸ்ல இருக்கு. ஸோ இந்த தனிமங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா தனிமங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்ப நமக்கு தனிமங்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பருப்பொருட்கள் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுல இருந்து எப்படி நம்ம உள்ள போவோம், நீங்களே பதில் சொல்லுங்க. பருப்பொருட்கள் நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு திடப்பொருள் தெரியும், இன்னொன்னு திரவ பொருள் தெரியும், இன்னொன்னு வாயு பொருள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். பொருளுடைய 4வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. பருப்பொருளுடைய 4வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பிளாஸ்மா அப்படிங்கிற மாதிரி பேரு. பிளாஸ்மாவுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சூரியன் மற்றும் நட்சத்திரம் சேர்ந்த கலவை இருக்கு பாத்தீங்களா? சோ அதுதான் பிளாஸ்மாவுடைய ஸ்டேஜுக்கு எடுத்துக்காட்டு. பிளாஸ்மாங்கிறது பருப்பொருளுடைய 4வது நிலை. அடுத்து 5வது நிலை அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பருப்பொருளுடைய 5வது நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். போஸ் அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்னு பேரு. நம்மளுக்கு ஐன்ஸ்டீன் தெரியுங்களா? சோ இந்த இவங்க 2 பேர்த்தோட பேரால அழைக்கப்படுறதுதான் பருப்பொருளுடைய 5வது ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பேரு. இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா திடப்பொருள் மாதிரி இருக்காது, திரவ பொருள் மாதிரி இருக்காது, வாயு பொருள் மாதிரி இருக்காது, பிளாஸ்மா மாதிரி இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக குளிர்விக்கப்பட்ட வாயு. எப்படி இருக்கும்? அதிக குளிர்விக்கப்பட்ட வாயுக்கு பேர் என்ன அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பேரு. இந்த போஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த போஸ் அப்படின்னா யாரு? சுபாஷ் சந்திர போஸா? கிடையாது, ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்னு பேரு. ஒரு பேரு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு உயிர் இருக்கா இல்லையா, அது மாதிரி தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யறது யார் அப்படின்னா இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ் தான். ஓகேங்களா? தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கறது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். அது ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா கிரைசோகிராஃப் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? என்னது? கிரைசோகிராஃப். இப்ப சொல்லுங்க பாப்போம், சீஸ்மோகிராஃப்னா என்ன சொல்லுங்க? என்னது? நிலநடுக்கத்தை அளவிடும் கருவிக்கு பேரு சீஸ்மோகிராஃப். கிரைசோகிராஃப் அப்படின்னா என்னது? தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் கிரைசோகிராஃப். ஓகேங்களா? இன்னொரு சொல்லுங்க பாப்போம், சூரியனை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்னது? ஹீலியாலஜி. ஓகேங்களா? சந்திரனை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? செலினாலஜி. சோ இது மாதிரி எல்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியணும். சோ ஒரு துறை படிப்புகள் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க நிறைய அதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப பல்ல பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா என்னது? என்ன சொல்லுங்க பாப்போம்? கண்ணை பத்தி படிக்கிற படிப்புக்கு என்னது? ஆப்தமாலஜி. புற்றுநோயை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? ஆங்காலஜி. காதை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? ஓடாலஜி. அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பொருளுடைய 4வது ஸ்டேஜுக்கு பேர் என்னது? பிளாஸ்மா. 5வது ஸ்டேஜ் என்னது? போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட். இப்ப நம்ம பருப்பொருள் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பருப்பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூலக்கூறு அப்படிங்கிற ஒண்ணெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? மூலக்கூறு பருப்பொருள் அடங்கியது என்னது? மூலக்கூறு, மாலிகூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அணு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு மூலக்கூறுக்குள்ள உள்ள மிக 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 சிறிய துகளுக்கு பேரு தான் என்னது? அணு. அடுத்தது அந்த அணு இருக்கு தெரியுங்களா? அணுக்கரு கொள்கையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்டு. கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அணுக்கரு கொள்கையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த அணு கண்ணுக்கு தெரியாத மிக 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 சிறிய துகள்ங்கிறோம். சோ அந்த அணுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா புரோட்டான் இருக்கு, புரோட்டான் அப்படிங்கிற ஒரு இருக்கு. அடுத்து மைனஸ் எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? மின்சுமையற்ற துகள் நியூட்ரான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. புரோட்டான் அப்படிங்கிறது என்ன மின்சுமை உடையதுன்னா நேர் மின்சுமை உடையது. எலக்ட்ரான்ங்கிறது எதிர் மின்சுமை உடையது. நியூட்ரான்ங்கிறது மின்சுமை அற்றது. ஓகேங்களா? இப்ப புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கோல்டுஸ்டீன். ஓகேங்களா? புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு? கோல்டுஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு.
எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜே தாம்சன். ஒரு பாடல் கூட இருக்கு தெரியுங்களா, ஜேன்னு ஒரு படம் கூட இருக்கு தெரியுங்களா. சோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு, ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா சாட்விக். இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புரோட்டா அப்படிங்கிற, புரோட்டா சாப்பிட்டீங்களா இல்லையா, அது கோல்டு கலர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டாவே சாப்பிடக்கூடாது, புரோட்டா அப்படி இருக்கு, கோல்டு கலர்ல இருக்கு. எலக்ட்ரான் அப்படின்னா என்னது, எதிர்மின் சுமையுடைய. எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ட்ரானா எதிர்மின் சுமைனா ஏ போடுமா, ஏ. இங்க ஜே. மதராசப்பட்டினம் படத்துல கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏபிசிடி சொல்லுவாங்க. அதனால வந்து ஆரியா கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏபிசிடிக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் ஏ எதிர்மின் சுமையுடையது, ஜே தாம்சன். ஜே சொல்லுங்க பாப்போம், ஜே. சோ அப்ப தெரிஞ்சு போச்சு. நியூட்ரான் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சாட்விக் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. இப்ப இந்த அணு அப்படிங்கிறது என்ன சுமையுடையது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நேர்மின் சுமையுடையதா, எதிர்மின் சுமையுடையதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. மின்சுமை அற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். ஏன்னா புரோட்டா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனா அணு கரு இருக்கு தெரியுங்களா, அணு கரு அது நேர்மின் சுமையுடையது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அணுக்கரு என்ன மின் சுமை உடையது அப்படின்னா நேர்மின் சுமை உடையது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அப்ப அந்த அணு என்ன அணு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத சிறிய துகள் தெரிஞ்சாச்சு. இந்த அணுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ், மின்சுமையற்ற துகள் இருக்கு. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அணு எண் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரஜனுடைய அணு எண் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சோ அதனாலதான் கெமிஸ்ட்ரியில் என்ன பண்றாங்க அப்படின்னா IUPAC அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேரு. இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க. இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேரு. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுவரை கிட்டத்தட்ட 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டிப்பா கேள்வி கேட்போம். IUPAC கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் எத்தனை அப்படின்னா 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டா ஒன்று சொல்லி தரேன். 118 தனிமங்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான் அப்படின்னா ஹைட்ரஜனோட அணு எண் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அதே மாதிரி தங்கத்தோட அணு எண் எத்தனை. சோ அந்த 118 நம்ம படிக்கணும் அவசியம் இல்ல. சோ இந்த பீரியாடிக் டேபிள், இந்த 118 தனிமங்களை எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெண்டலீஃப் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவரு மெண்டலீஃப் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அணு நிறைகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்திருப்பாரு. அடுத்து என்ன பண்ணிருப்பாரு, அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு நிறைய வச்சு போட முடியல. சோ ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மோஸ்ட்லே. ஓகேங்களா. நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை யார் அப்படின்னா மோஸ்ட்லே அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அவருதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அணு எண்களுடைய வரிசையில வரிசைப்படுத்துவாரு. ஓகேங்களா. சோ அடுத்து அதே போல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா மும்மை விதி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. டோபரினர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்மை விதி அப்படின்னா மும்மை 3 மடங்கா டொபரினர் அப்படிங்கிற மாதிரி பேரு, டொபரினர். அடுத்து என்ன விதின்னு ஒண்ணு இருக்கு. என்ன விதி அப்படின்னா நியூ லேண்ட், நியூ லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. என்ன விதியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நியூலாந்து. மும்மை விதியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டொபரினர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்ப தனிம ஒரு அட்டவணை அணு நிறைகளின் அடிப்படையில் எடுத்துருக்காங்க. மோஸ்ட்லே உடைய அட்டவணை எப்படி இருக்கு, அது எண்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்திருக்காரு. இந்த 118 தனிமங்களும் எப்படி தனிம ஒரு அட்டவணையில இருக்கு அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல போறேன். 118 தனிமங்களும் 7 தொடராகவும் 18 தொகுதியாகவும் இருக்கு. ஓகேங்களா. ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா. 7 தொடராகவும் 18 தொகுதியாகவும் இருக்கிறது எத்தனை, 118 தனிமங்கள். ஓகேங்களா. சோ அந்த 7 தொடர்ல 1வது தொடருக்கு ஒரு பேர் இருக்கு, 2வது தொடருக்கு ஒரு பேர் இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கிடையாது. ஓகேங்களா. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 1வது தொடர் அப்படின்னா குறுகிய தொடர், மிக குறுகிய தொடர். 2, 3 குறுகிய தொடர். அடுத்து 4, 5 நீண்ட தொடர். 6, 7 மிக நீண்ட தொடர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 7 தொடர் ஈஸியா சொல்ல போறேன். இது ஒரு பெரிய ஐன்ஸ்டீன் சமன்பாடு கிடையாது. ஈஸி கோல்டு MC ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. 1வது தொடருக்கு பேர் என்ன அப்படின்னா மிக குறுகிய தொடர். 2, 3க்கு வந்து குறுகிய தொடர். 3, 4, 5க்கு வந்து நீண்ட தொடர். 6, 7க்கு மிக நீண்ட தொடர். ஓகேங்களா. அப்ப 7 பொறுத்து என்ன அப்படின்னா 18 தொகுதி இருக்கு. இந்த 18 தொகுதியில ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதாவது அப்படின்னா 1வது தொகுதிக்கு ஒரு பேர் இருக்கும், அப்புறம் 2வது தொகுதிக்கு ஒரு பேர் இருக்கும், 3ல இருந்து 12 வரையும் ஒரு பேர் இருக்கும்,
அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 13ல இருந்து 18 வரையும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. சோ இப்ப எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா, 1வது தொகுதிக்கு பேர் இருக்குல்ல, 1A சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து கார தொகுதி அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து வந்து 2B அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா காரமண் உலோகம் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா, இதுதான் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கறத மட்டும் நான் சொல்றேன். 1Aங்கிறது கார தொகுதி, 2Bங்கிறது காரமண் தொகுதி, 3ல இருந்து 12 வரலையும் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இது பார்த்தாச்சு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, 18வது தொகுதிக்கு என்ன பேரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்கிறது 18வது தொகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படிங்கிற மாதிரி பேரு. 18வது தொகுதிக்கு பேர் என்னது? மந்த வாயுக்கள், இன்னட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 17வது தொகுதிக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா தான் கேட்டிருக்காங்க. ஹாலஜன், ஹாலஜன் தொகுதி அப்படிங்கிற மாதிரி பேரு. 16வது தொகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா சால்கோஜினிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சால்கோஜினிக் அல்லது ஆக்சிஜன் தொகுதி அப்படிங்கிற மாதிரினாலும் ஒண்ணுதான். சால்கோஜினிக் தொகுதி 16வது தொடர் அப்படிங்கிற மாதிரி தெரியணும். அடுத்து 15வது தொகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா போரான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 18வது தொகுதிக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா மந்த வாயுக்கள். 17 அப்படின்னா ஹாலஜன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிக்ஸாக்கா 118 தனிமங்களை ஈஸியா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்ப அதிகபட்சமா IUPAC அறிவிச்சதுபடி இப்ப லேட்டஸ்டா 115, 116, 117, 118 அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சோ 115, 116, 117, 118ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஈஸியா முக்கியமானது, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது மட்டும் தான் சொல்ல போறேன். தனிமங்களை எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா ஹைட்ரஜன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் 1 ஹைட்ரஜன். 2னா ஒண்ணும் கிடையாது, ஹீலியம். அப்படியே ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியம். 3 என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் லித்தியம். 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்லியம். 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போரான். அட்டாமிக் நம்பர் 5 என்னது? போரான். அட்டாமிக் நம்பர் 6 என்ன அப்படின்னா கார்பன். அட்டாமிக் நம்பர் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். அட்டாமிக் நம்பர் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னா சோடியம். அட்டாமிக் நம்பர் 12 என்ன பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம். அட்டாமிக் நம்பர் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுல நம்ம அடுத்து நம்ம முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரும்போட அணியன் எத்தனை அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இரும்போட அணியன், இரும்பு அப்படின்னா Fe 26. ஓகேங்களா, அடுத்து காப்பருடைய அணியன் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 29. ஓகேங்களா, காப்பருடைய அணியன் எத்தனை அப்படின்னா 29. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம வெள்ளி யூஸ் பண்றோம்ல, வெள்ளியோட அணியன் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா AG சில்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 47. வெள்ளியோட அட்டாமிக் நம்பர் எத்தனை? 47. அடுத்து பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது என்னங்க? தங்கம். தங்கத்தோட அணியன் எத்தனை அப்படின்னா 79. ஓகேங்களா, தங்கத்தோட அணியன் எத்தனை? 79. அப்படி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 99. ஏன் சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஐன்ஸ்டீனியம் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஐன்ஸ்டீனியம் ஐன்ஸ்டீனோட பேரால குறிக்கப்படுது. அட்டாமிக் நம்பர் 100 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்மியம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அட்டாமிக் நம்பர் 100 என்னது? பெர்மியம். அடுத்து அட்டாமிக் நம்பர் 112 என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. கோப்ரான்சியம். அட்டாமிக் நம்பர் 112 என்னது? கோப்ரான்சியம். கோப்ரான்சியம். அடுத்து 118 நான் சொன்னேன்ல, ரொம்ப 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 முக்கியமானது ஓகான்சியம். அட்டாமிக் நம்பர் 118 என்னது? ஓகான்சியம். அடுத்து 117 அட்டாமிக் நம்பர் 117க்கு பேர் என்ன அப்படின்னா டென்னிசைன். டென்னிசைன் சொல்லுங்க பாப்போம். டென்னிசைன். 116க்கு பேர் என்ன அப்படின்னா லிவர் பேரியம். லிவர் பேரியம். 115க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாஸ்கோவியம். மாஸ்கோவியம். ஓகேங்களா, சோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 118 தனிமங்கள்ல 118 தனிமங்கள் இருக்கு. தனிமங்கள் சட்டங்களில 18 தொகுதி இருக்கு. அதுல 7 தொடர் இருக்கு. அதுல முக்கியமான தனிமங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. சோ இதுல இருந்து தனிமங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டா இதுல என்ன கேள்வி கேட்பாங்க. சோ இந்த ஒரு வீடியோல நம்மளால என்னெல்லாம் முடியுமோ தனிமங்கள் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சோ அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷனா நான் உங்களுக்கு தொடர்றேன். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.